தமிழக நண்பர்களுக்கும் வணக்கம். சுகன் சுகுமார் அவருடைய இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடித்த ரகுதாத்தா இந்த திரைப்படம் வெளியாயிருக்கு. இந்த படத்தோட கதைகளும் 1960 நடக்கிற மாதிரி எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்லூன் கோட்டை அப்படின்ற கிராமத்துல ஆதிக்கத்திற்கும் அடக்குமுறைக்கும் இந்தி திணிப்புக்கும் எதிராக போராடும் ஒரு வீர பெண்மணியா கைல்வழி அப்படின்ற கதாபாத்திரத்துல கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க இந்த பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக கட்டுரைகள்லாம் வார இதழ் எழுதுறாங்க. அதே மாதிரி ஹிந்தி திணிப்புக்கு எதிராக பயங்கரமா போராடுறாங்க. அவங்க ஊர்ல இருந்த ஏக் சபாவை நீங்க எங்க ஊர்ல இருக்கவே கூடாதா அப்படின்னு சொல்லி கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு அந்த ஹிந்தி சபாவே மூட வைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல பெரிய விருப்பம்லாம் கிடையாது. ஆனா அவங்க தாத்தாக்கு திடீர்னு கேன்சர் வந்ததுனால சரி வேற வழியே இல்லை, யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க கூட பழகின ஒரு முற்போக்குவாதின்னு காட்டிக்கிட்ட ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்றாங்க. ஆனா பழகப்படுறதுன்னு தெரியுது அவர் ஒரு முற்போக்குவாதி இல்லை, பெண்களை அடிமைத்தனம் செய்யக்கூடிய எண்ணம் இருக்கிற ஒரு பிற்போக்குவாதி அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்லை அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. அந்த முயற்சிகள் அவங்க வெற்றி அடைஞ்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த ரகுதாத்தா அப்படின்ற திரைப்படத்தோட கதை. ஆக்சுவலா இந்த கதையே போதுமானது ஒரு சூப்பரான ஒரு திரைக்கதையை அமைச்சு ஒரு சூப்பரான ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு. ஏன்னா இந்த படம் 1960 காலகட்டம் நடக்கிற கதை அப்படின்றதுனால இந்த ஹிந்தி திணிப்பு, அதுக்கப்புறம் இந்த பெண் அடிமைத்தனம், இதை பத்திலாம் நிறைய பேசலாம். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த படத்தோட டைட்டில் கார்டு போடும்போது பாத்தீங்கன்னா இந்த இந்திரா காந்தி அவங்கள பத்தி நியூஸ் போடுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த பெண்களுக்கு ஆதரவா அந்த பத்திரிகையில என்னென்னலாம் நியூஸ் வந்தோ எல்லாத்தையும் போட்டுதான் அந்த படத்தோட டைட்டில் கார்டே போட்டாங்க. அந்த டைட்டில் கார்டு பார்க்கும்போது ஓகே ஏதோ ஒண்ணு புதுசா சொல்ல போறாங்க, ஏதோ ஒரு புரட்சிகரமா சொல்ல போறாங்க அப்படின்ற நம்பிக்கையோட தான் அந்த படத்தையே பார்த்தேன். ஆனா படத்துல அப்படி ஒரு இடமும் இல்லை, வெறும் குப்பையை சுருட்டி தான் படமா கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, இந்த வாணி மகள்ல வந்துட்டு இந்த நாடகம் அவா குரூப்ல ஒரு நாடகம் போடுவாங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்து. அதுவாவது கொஞ்சமாவது எங்கேயாவது கொஞ்சம் ரசிக்க முடியா இருக்கும். இதுல அப்படி ஒன்றும் கிடையாது, வேஸ்ட். இந்த ரகுதாத்தா திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு திரைப்படம். நம்ம வேற ட்ரெண்ட் பண்ணி விட்டுருந்தோம்ல ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ற மாதிரி. இந்த படத்தை டைலாக்லாம் வந்து ஹிந்தி தெரியாது போயா அப்படின்ற டைலாக்லாம் வேற வச்சிருந்தாங்களா. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இது ஒரு புரட்சிகரமான ஒரு படம், பெண்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ற ஒரு புரட்சிகரமான ஒரு திரைப்படமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா இது வந்துட்டு நம்மளோட பொறுமையை சோதிக்கிற ஒரு படமா தான் இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு புரட்சிகரமான ஒரு பெண். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக அந்த புத்தகத்துல வந்துட்டு கட்டுரைகள் இந்த கதைகள்லாம் எழுதுறாங்க. அப்படி எழுதும்போது பாத்தீங்கன்னா இவங்க கயல்வழின்ற பேர்ல எழுதுறது கிடையாது, கா பாண்டியன் அப்படின்ற பேர்ல தான் எழுதுறாங்க. இவங்க வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு பெண். அப்படி இருக்கும்போது என் பேர் கயல்வழி, கயல்வழின்ற பேர்ல என் கட்டுரை ரிலீஸ் பண்ணுங்க, எங்க அப்பா பேர்ல ரிலீஸ் பண்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்ட்ராங்கா நின்றுக்கலாம். அங்கேயே இவங்க புரட்சி வந்து புட்டுக்கிட்டு போயிருச்சு. இதுல இவங்க வந்துட்டு புரட்சிகரமான அந்த கட்டுரை கதையெல்லாம் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி படத்துல எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. இவங்க வந்துட்டு தீவிரமான ரசிகர்களா இருக்கிறாங்க. ஆனா அப்படி என்ன கருமத்தை தான் எழுதுனாங்கன்றத கடைசி வரையும் காட்டவே இல்லை. அதுலயும் இவங்க இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடுற காட்சிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட். ஏன்னா இப்படி இல்லாமடா ஒரு காட்சி எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா ஹிந்தி திணிப்பு போராட்டம் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், அதுக்காக உயிரோட்டவங்க பல பேர் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த படத்துல அந்த மைய கருவா வச்சு எவ்வளவு கேவலமா எடுக்கணுமோ அவ்வளவு கேவலமா எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி படத்துல எந்த இடத்துலயுமே சுவாரஸ்யமே கிடையாது, போட்டு அறுத்து தள்ளி இருக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல எது காமெடி சீனு எது சீரியஸ் சீனுன்ற அந்த டிஃப்ரெண்டே இல்லாம இருக்கு. இதுக்கு நடுவுல நாங்க வந்துட்டு பெண்களுக்கான ஒரு புரட்சிகரமான திரைப்படமா எடுக்கிறோம் அப்படின்ற பேர்ல பெரியாரு, ஜெயகாந்தன், அறிஞரான இவங்க பேர்ல வேற இழுத்து விட்டுருக்காங்க. இதெல்லாம் மேல இருந்து அவங்க பார்த்தாங்கன்னா சாவோடுவாங்க, நாங்க நம்ம பாம்புனா இப்படி ஒரு குப்பை படத்துல எங்களை இழுத்து விட்டுருக்கீங்க அப்படின்னு. இந்த கதை எதை நோக்கி பயணிக்குது அப்படின்ற ஒரு சுத்தமான ஒரு தெளிவே இல்லாம தான் இருக்கிறாங்க. அதாவது ஹிந்தி திணிப்பை பத்தி பேசுறாங்களா, இல்ல பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக பேசுறாங்களா, இல்ல வந்துட்டு இந்த சமூகம் பெண்களுக்கு எதிராக செய்யக்கூடிய அந்த கொடுமைகளை பத்தி பேசுறாங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. இவங்க வந்து காமெடி ஜேர்னலும் நாங்க காமெடி பண்றோன்ற பேர்ல கழுத்தெடுத்து தான் வச்சிருக்காங்க. இன்னொன்னு இந்த ட்ரெய்லர்ல வர அந்த ஹிந்தி திணிப்பு அந்த காட்சிகள்லாம் இருக்குல்ல, இது இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு யூஸ் ஆகுன்ற மாதிரிலாம் எடுத்து வச்சிருக்காங்க. தவிர படத்துல அந்த ஹிந்தி திணிப்பு சம்பந்தமா ஒரு வேலிடான காட்சி ஒண்ணு கூட கிடையாது. படத்துல அடுத்த சீன் இதா வரும், அடுத்த டைலாக் இதா வரும்னு படம் பார்க்கும்போது நாமளே வந்துட்டு ஈஸியா கெஸ் பண்ணி ஸ்கிரீன் பிளே சொல்லிட்டு போயிடலாம். அவ்வளவு மோசமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் தூங்குன திரைப்படம்னா அது கண்டிப்பா இந்த படமா தான் இருக்கும். இந்த படம் ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது நமக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா கிளைமேக்ஸ் வந்து கீர்த்தி சுரேஷ் மூச்சு பிடிக்க ஒரு லென்த்தான வசனங்கள் கண்டிப்பா பேசுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்துலயே பேசுறாங்க. ஆனா அவங்க பேசும்போது ஏமா இவ்வளவு நேரம் போட்டு அறுவை பத்தாதுன்னு கிளைமேக்ஸ்ல வேற இவ்வளவு பெரிய அறுவை போறியாமா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்து. இந்த கிளைமேக்ஸ்ல நடக்கூடிய இந்த கல்யாண காட்சி இருக்குல்ல, அதுல ரொம்ப ஒஸ்ட். ஒரு சில காட்சிகள் இவங்க வந்துட்டு ஷாக் ஆகிறாங்க, சே நமக்கு எதிராக இவங்களாம் நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சும்மா ஒரு கேஷுவலா இருக்கு. அதுக்கே இவ்வளவு பில்டப் கொடுத்தாங்கன்னு தெரியல. இவங்க கொடுக்கக்கூடிய பில்டப் எல்லாமே பாத்தீங்கன்னா வெத்து வேஸ்ட் பில்டப் தான். அதுலயும் இவங்களுக்கு சீன்ஸை எப்படி அடுத்தடுத்து கொண்டு போறது தெரியல. அதாவது படத்தை எப்படியாவது ஜவு மாதிரி இழுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த செகண்ட்ஸ்ல கடந்து போற சீன்ஸை கூட நிமிஷம் 5 நிமிஷம்ன்ற மாதிரி இழுத்துட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னா, அந்த கிளைமேக்ஸ்ல அந்த கல்யாணம் நடக்கிற சீன் ஒன்று இருக்கும். அது பாத்தீங்கன்னா இந்த அச்சதை போறதுக்காக அந்த அந்த தட்டை வச்சுட்டு எல்லாருக்கும் அச்சதை கொடுப்பாங்களே, அதே வந்துட்டு எல்லாரோட கையும் எடுக்கிறவரை அந்த சின்ன சின்ன ஷார்ட்ஸ் அப்படியே காமிச்சிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு காட்சி பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு ஹிந்தி எக்ஸாம் எழுத போறாங்க. அந்த ஹிந்தி எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஹிந்தி தெரியாது. அதனால
ஜன்னலோர அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்துக்கிட்டு இவங்க பேப்பர் இன்னொருத்தர் கொடுப்பாங்க. அவர் 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவர் ஆன்சர் எழுதி அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்து இவங்க அந்த பேப்பரை வச்சு இவங்க தப்பிக்கிற மாதிரி ஒரு காட்சி. நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க பேப்பர் கொடுத்தோடனே இவங்க இந்த 10 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து எழுதி வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சைக்கிள் மிதிக்க முடியாது, மூச்சு வாங்கும், அப்புறம் சைக்கிள் பஞ்சர் ஆடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க திபுதும் நடந்து வருவாங்க, ஒரு இடத்துக்கு மேலே ஓட முடியல அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான காட்சியை ரீசெண்டாக இப்போ தான் பார்க்குறேன். ஏடா 10 கிலோமீட்டர் தள்ளி அவன் இருக்கிறான்ல, அவனை வந்துட்டு பக்கத்து தெருவில் உட்கார வச்சிருந்தா டக்குன்னு எழுதி டக்குன்னு முடிச்சு டக்குன்னு அந்த சீனையும் முடிச்சிருக்கலாம். சீனை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம ஜவ்வு மாதிரி எடுக்குன்ற ஒரே காரணத்துக்காகவே முக்கியமான சீனை நிறைய எடுத்து வச்சிருக்காங்க. அந்த படத்துல உருப்படியா டிசைன் பண்ண ஒரே ஒரு கேரக்டர்னா ஒரு பேங்க் மேனேஜர் கேரக்டர் ஒருத்தர் வருவார். அந்த கேரக்டர் மட்டும்தான் இதை உருப்படியா டிசைன் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி கீர்த்தி சுரேஷ் ஆகட்டும், எம்எஸ் பாஸ்கர் ஆகட்டும், எம்எஸ் பாஸ்கர் அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயிறு வலி அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு ஸ்டொமக் கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு ட்விஸ்ட்டாக வச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணாங்க. இதெல்லாம் சொல்லலாம், ஏன்னா படமே ஒரு ரூபாய் ஒரு படம் தான். கிளைமேக்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ உங்களுக்கு வந்துட்டு ஸ்டொமக் கேன்சர்லாம் கிடையாது, உங்களுக்கு ஜஸ்ட் கேஸ் ட்ரபிள் தான், ஆனால் ஸ்டொமக் கேன்சர் நாங்கள் தான் தப்பாக சொல்கிறேன்னு. ஏன்னா ஒரு கேஸ் ட்ரபிளுக்கும் ஸ்டொமக் கேன்சருக்கும் கூட வித்தியாசம் தெரியாத ஒரு டாக்டரை நான் இப்போ தான் பார்க்குறேன். அப்புறம் படத்தோட ஹீரோ அவரை சொல்ல மாட்டேன், அவர் என்ன கேரக்டர்னே தெரியல. அவர் வந்துட்டு ரொமான்டிக்காக பார்க்க சொன்னோம் அப்படின்னா ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி பார்க்குறாப்புல, முறைக்கிற மாதிரி பார்க்குறாரா அப்படின்னு பார்த்தா ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறாப்புல. என்ன சீன் தெரியல, என்ன சீன் நினைச்சு அவர் நடிக்கிறாருன்னு தெரியல. ஆனா கிளைமேக்ஸ்ல ஒன்று கொண்டு வந்து வச்சாங்க, அதாவது கமல் சார் மாதிரி ஒருத்தனை கொண்டு வந்து வச்சாங்க. அதுல வெறுப்பாய் நான் வெளியே வந்துட்டேன். ஸோ இந்த ரகுதாதா திரைப்படத்தை ட்ரெய்லர் நம்பி நீங்க பார்க்க போனீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், எவ்ரி திங் வேஸ்ட்.